அவசரப்பட்ட பெண். அம்மா இறந்து போன பிறகு என் நலன் பற்றி வீட்டில் யாருக்கு அக்கறை கிடையாது. பதிலாக என்னிடமிருந்து எல்லா உதவிகளும் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் வேலை பார்க்கும் ஆரம்ப சுகாதார நிலை இருக்கும் கிராமத்துக்கு வர விரும்புகிறேன். உங்கள் காலடியில் விழுந்து கதற வேண்டும் போல் இருக்கிறது. நான் வேலை பார்க்கும் கல்லூரியின் நிர்வாகி இந்த வருடம் என் டிபார்ட்மெண்ட் நல்ல தேர்வை காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு நேரம் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது. நான் அங்கு வர முடியாததற்காக உங்களுக்கு நிறையவே கோபம் வரும். தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். நான் மன உறுதியற்றவள். என் குடும்பத்தவரை மறந்துவிட திராணியற்றவள். குடும்பத்தவர்கள் என்னை மறந்துவிட்ட போதிலும் அதனால் என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கும் என்னுடைய தெய்வத்தை நான் மறந்துவிட்டேன் என்று அர்த்தமில்லை. எனது இதயம் அலைப்பாய்கிறது. என்றைக்கு நிதானப்படும் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூற முடியும். நீங்கள் கூறுவது போல் அந்தந்த நேர உத்வேக மனநிலை எழுதப்படுவதில்லை. இவ்வார்த்தைகள் எனக்கு எப்போதும் உங்கள் நினைவுதான். என் பக்கத்தில் உங்களை கற்பனை செய்து கொள்வதில் மனசுக்கு அலாதி நிம்மதி கிடைக்கிறது. டியர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தங்கைகள் அனைவரும் சுகந்தானே? இமெயிலில் உங்கள் கடிதம் பார்ப்பதற்காக துடிப்புடன் காத்திருக்கும் உங்கள் சிவானி. அக்காவின் குடும்பம், எதிர் வீட்டு மண்ணியின் குடும்பம், இவற்றையெல்லாம் நினைக்கும் போது எனக்கென ஒரு தனி குடும்பத்தை கற்பனை செய்வதில் நான் பைத்தியமாகவே ஆகிவிடுகிறேன். என் குடும்பம் நீங்களும் நானும் அதன் பார்ட்னர்ஸ். 2-3 அழகான கவர்ச்சி மிக்க புத்திசாலியான அவர்களின் தாயான என்னைப் போல அப்பாவைப் போல அல்ல. குட்டி குட்டி குழந்தைகளின் அன்பிலும் கணவரின் நேசத்திலும் நான் மூழ்கி போகிறேன். டியர், எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? நான் அதுக்கு தகுதி படைத்திருக்கிறேனா? டியர், நான் இவ்வுலகில் வாழ விரும்பவில்லை. எனக்கென்று அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கப் போவதும் இல்லை. என்னை மறந்து விடுங்கள். என் மீது இரக்கம் காட்டாதீர்கள். அழகான, உண்மை உள்ள, கடமை உணர்வு மிக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காக தன் குடும்பத்தை உதறிவிட்டு வர துணிவுள்ள ஒரு பெண்ணை பார்த்து நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கையாவது மகிழ்ச்சி பெறட்டும். என்னால் இந்த கோலையால் உங்கள் வாழ்வு பாழாகிவிடாகாது. டியர், நான் பைத்தியக்காரியாகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு ஆறுதல் ஏதேனும் கூற நினைத்தீர்களானால் காதலராக இல்லாவிட்டிலும் ஒரு நண்பராக நேரில் வாருங்கள். எங்கள் ஹாஸ்டல் விசிட்டர்ஸ் ஹாலில் நாம் கொஞ்ச நேரம் பேச முடியும். பெண்கு விடுதியாயிட்டே. ஞாயிற்று அன்று வந்தீர்களானால் கோட்டை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், சினிமா, பார்க் என்று மாலை வரையில் நாம் எங்கும் சென்று வரலாம். உங்கள் முகத்தை பார்க்க தவிக்கிறேன். உங்களிட பேசி மகள் துடிக்கிறேன். உங்கள் இமெயில் கிடைத்தது. உங்கள் ஆரம்ப சுகாதார நிலை மெடிக்கல் ஆஃபீஸரின் அழகான பெண் அடிக்கடி உங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு வருவதாகவும் இலக்கிய சர்ச்சையில் இருவரும் மூழ்கி விடுவதாகவும் அவளுடைய அழகும் அறிவும் அற்புதமான என்றும் இந்த ஆரம்பம் எங்கே போய் முடியுமென்று தெரியவில்லை என்றும் எழுதியிருக்கிறீர்கள். கடைசியாக நான் அனுப்பிய கடிதத்தின் தான் வேறு ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு எழுதியிருந்தேன். அதை இவ்வளோ விரைவில் செய்துவிட்டது குறித்து மிகவும் சந்தோஷம். ஆரம்ப நாளிலிருந்தே பெண்களை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகம். இந்த ஆரம்பம் எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். நான் சொல்லட்டுமா? அவளை விட அழகான பெண்ணை பார்க்காத பட்சத்தில் அவளையே நீங்கள் மணப்பீர்கள். நான் கல்லூரி ஒன்றில் லெக்சராக பணிபுரிபவள். பல ஆண்களுடன் பழகதான் வேண்டியிருக்கும். என்னை இந்த 5 ஆண்டுகளில் நன்றாக தெரிந்திருந்தோம். வார்த்தைகளால் கூறுபடுகிறீர்கள். எனக்கு ஓரிரு ஆண் நண்பர்கள் இருப்பது கூட தவறு என்றீர்கள். அவர்கள் நேர்மையான, பண்பாடு வலுவாத, கூட பிறவாத சகோதரர்கள், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறது போல் கேவலமான அர்த்தத்தில் அவர்கள் என்னோடு பழகவில்லை. உங்களிடம் எதையும் மறைக்கும் வழக்கமில்லாத நான் என் நண்பர்களை பற்றி உங்களுக்கு எழுதியது தவறா? அவர்களை பற்றி அறிந்ததால் பொறுமி உங்களை மெடிக்கல் ஆஃபீஸர் மகளின் அழகை புகழ்ந்து என்னை வாற்றுறீர்கள் இல்லையா? மை டியர் சார், நான் குழந்தையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் யுக்திகளுக்கு அப்பாற்பட்டவள். எனக்கு உங்கள் ட்ரிக் புளித்துவிட்டது. உங்கள் அதிகாரியின் மகளை பெருமையாக புகழ்ந்து அதன் மூலம் என்னை தூண்டி ஏக்க பார்க்கிறீர்கள? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிற மாதிரி சீப்பான சில்லியான பெண் இல்லை நான். இனி நீங்கள் என்னிடமிருந்து ஏதும் கடிதத்தை எதிர்பார்க்காதீர்கள். என் சக தோழிக்கு நீங்கள் அனுப்பிய மெயில் கிடைத்தது. யார் கடிதத்துக்காகவும் யாருக்காகவும் இயங்கும் நிலையில் நான் இல்லை என்று
தெரிவிக்கிறீர்கள். ஏங்க வேண்டாம் என்பதுதான் என் விருப்பமும். ஆனால் இக்கடிதம் எழுதுவதற்கு காரணம் என் மனப்பழுதான். அதை கூறிக்கொள்ள எனக்கு உங்களை விட்டால் வேறு நாதி இல்லை. பணக்காரர் இருக்கிறார். அவர் எப்போதுமே பெண்களை கண்டால் எரிப்பார். என் மாணவிகள் பலமுறை இதை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார். நானும் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்லும்போது அந்த ஆளை பார்த்திருக்கிறேன். கிழவன்தானே என்று மாணவிகள் புகாரை நான் லட்சியம் செய்யாமல் இருந்தேன். நேற்று அவனும் பிக்சருக்கு வந்திருந்தான். இடைவெளியின் போது என்னை பார்த்தான். எனக்கு பின் சீட்டில் இருந்த தன் நண்பனை இடமாற்றி அங்கு உட்கார்ந்து கொண்டான். ஆபாசமான கமாண்டுகளை அள்ளி வீசியபடி அபத்தமாக சத்தமிட்டு சிரித்தான். என் இருக்கையை காலால் உதைத்தான். என் காதுக்கு அருகில் குனிந்து ஸ்வீட்டி, ஸ்வீட் வேணுமா என்றான். எனக்கு கோபம் பீத்து கொண்டு வந்தது. பின்புறம் திரும்பி, பெரிய மனுஷன் போய் இருக்கிறாய், நடத்தையில் அப்படி காணோமே, இனி ஒரு முறை மம்பு பண்ணினால் வாய் பேசாது, காலில் இருப்பதுதான் பேசும் என்று கத்தினேன். 2 வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் அது காலில் தெளிவாக விழுந்திருக்கும். உடனே அவன் தன் சிநேகிதருடன் எழுந்து வெளியே சென்று விட்டான். எப்படியோ துணிந்து பேசிவிட்டேனே ஒழிய பிறகு நான் படம் பார்க்க முடியவில்லை. பயத்தில் உறைந்து விட்டேன். எப்படி விடுதிக்கு போவது? டியர், இனிமேல் நான் வெளியே செல்ல மாட்டேன். சினிமாவுக்கு போக மாட்டேன். உங்கள் பேச்சை கேட்காதற்கு நல்ல தண்டனை. இம்முறை ஏதாவது நடந்தால் நீங்கள் தான் இங்கே வந்து என்னை காப்பாற்ற வேண்டியிருக்கும். சென்ற வாரம் 3 நாட்கள் லீவில் உங்கள் ஊருக்கு வந்து திரும்பிய அன்றிலிருந்து ஒவ்வொரு நொடியும் எனக்கு உங்களை பற்றி எண்ணி எண்ணி பைத்தியமே பிடித்துவது போல் இருக்கிறது. நேற்று நானும் லதாவும் சூப்பர் மார்க்கெட் சென்றோம். லதாவுக்கு கொஞ்சம் மருந்துகள் வாங்க வேண்டியிருந்தது. பிறகு பீடா வாங்கினோம். பீடாவை சுவைக்கையில் உங்கள் ஞாபகம் மேலெழுந்தது. ஞாபகம் இருக்கிறதா? நம் சரண்யாவின் கல்யாண ரிசப்ஷனுக்கு போய்விட்டு டாக்ஸியில் திரும்பி வரும்போது கல்யாண வீட்டில் எடுத்து வந்த வீட் பீடாவை இருவரும் முதலில் வாயிட்டு சுவைத்ததும் என்னிடம் நீங்கள் முத்தம் ஒன்று கேட்டபோது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று நான் கண்டிப்பாக சொன்னதும் நீங்கள் மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டதும் நேற்று இரவு முழுவதும் நான் தூங்காமல் உங்களை எண்ணி அழுதேன். இப்போது தலைவலி, லேசாய் ஜுரமும். உங்களை மறக்க நான் என்ன செய்யட்டும் டியர்? உங்கள் ஊரின் அழகான வயல்கள், மலைக்காடுகள், உப்பாற்று அணையில் கடல் பூ தேங்கி நின்ற நீர், வட்டமலை முருகன் கோயில், எல்லா இடங்களுக்கும் உங்களோடு சென்று ரசித்ததை இப்போது நினைத்தாலும் புல்லரிக்கிறது. வாழ்க்கை முழுவதும் ஒரு வினாடி கூட உங்களை விட்டு பிரியாமல் இருக்க அந்த வட்டமலை முருகன் தான் அருள் புரிய வேண்டும். உங்கள் ஊரில் நீங்கள் வேலை பார்க்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் வயல்களுக்கு நடுவில் கற்றாழை செடிகள் வேலி போல் வளர்க்கப்பட்ட சூழலில் ஏலாரமாக பாம்புகள் திரிவதாக சொன்னீர்கள். இரவு டார்ச் இல்லாமல் நடக்க வேண்டாம். விடியற்காலையில் ரொம்ப பனியாக இருக்கிறது. நான் வரும்போது உங்களுக்கு ஜலதோஷம் இருந்தது. நான் படுத்திருந்த அந்த அறையில் ஜன்னலை மூடிவிட்டு படுக்கும். காலையில் 8 இட்லிகளாவது நீங்கள் சாப்பிட வேண்டும். காரம் அதிகம் சாப்பிடாதீர்கள். எனக்கு எப்பவும் உங்கள் நினைவாக இருக்கிறது. ஏன் இவளுக்கு இவ்வளோ அக்கறை என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் உடம்பை தானாகவும் பார்த்துக்கொள்வதில்லை. அம்மா சொன்னாலும் கேட்டு நடப்பதில்லை. எனவே என் பொருளை கவனித்துக்கொள்ள நான் அங்கு இல்லாததால் எழுதுகிறேன். தினம் ஒரு மெயிலாவது தட்டிவிடவும். மெயில் வரவில்லை என்றால் உங்கள் ஆஸ்பத்திரியில் நீங்கள் வாங்கி தந்த அந்த தூக்க மாத்திரைகளை நான் சாப்பிட வேண்டியிருக்கும். இதோ இந்த மெயில் கடிதத்தை நாளைக்காவது உங்களிடமிருந்து மெயில் வராதா என்ற ஏக்கத்துடன் அழுது கொண்டே முடிக்கிறேன். என் அன்பு இதழ் பரிசுகள். கல்லூரி விடுமுறைக்கு சிதம்பரம் வந்திருக்கிறேன். கல்லூரி திறப்பதற்கு முன் 10 நாள் அங்கு வந்து திரும்ப நினைத்திருக்கேன். உங்கள் அம்மா ஒன்று தப்பாக நினைக்க மாட்டார்கள் அல்லவா? இங்கு வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான். மன்னி வீட்டுக்கு போவதில்லை. காரணம், வீட்டு வேலைகள் மூலம் உங்களை மறக்கலாம் என்பதே. வருடப்பிறப்பு அன்று நடராஜர் கோவிலுக்கு போனேன். உங்களுக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அங்கு வந்த கணவன் மனைவி ஜோடிகளை பார்த்தபோது பொறாமையாக இருந்தது. ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு நடக்கும் தம்பதிகளை பார்க்கிற போது ஏக்கமாக இருந்தது. எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறதோ என்னவோ. இங்கு வந்தது முதல் அப்பாவின் தொல்லை கூச்சல் தாங்க முடியவில்லை. என் சம்பளத்தை முழுமையாக அவர் மது குடிக்கவும் சீட்டு ஆடுவதற்கும் கொடுக்க வேண்டுமான். அவர் சொல்லும் மாப்பிளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம். சம்பாதிச்சா ஆச்சா, கல்யாணத்துக்கு என்கிட்ட தானே வந்தாகணும் என்று கொக்கரித்தார். டியர், ஒரு வேதனையான சம்பவம். 2 நாட்கள் முன் என் அம்மாவின் அண்ணன், எனக்கு தாய்மாமன் முறை உள்ள சீனு மாமா இங்கு வந்தார். அவர் பார்வையும் அசட்டு சிரிப்பும் தாழ முடியவில்லை. அப்பாவும் தங்கைகளும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அசடு வழிய, சிவானி, உன்னை என்னால் மறக்க முடியல. நான் உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் செஞ்சுக்கட்டுமா? ஊரில் எனக்கு நிறைய நிலப்புலன் நிறைய இருக்குன்ற விஷயம் எல்லாம் உனக்கே தெரியுமே என்று உளறியபடியே என் கையை பிடித்தார். விருட்டனின் என் கையை இழுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு பிளிய அழுதன். எல்லாம் அப்பா கொடுக்குற இடம். சீனு மாமா ஊருக்கு கிளம்பி விட்டாலும் அவர் பேச்சு என் காதில் கொதிக்கிற ஈய குழம்பாய் தகிக்கிறது. அவர் தொட்ட
என் கையை நெருப்பில் போட்டு பொசுக்கி விடலாமா என்று மனசு துடிக்கிறது. அழுது அழுது உடம்பும் சரியில்லை. கடிதம் எழுதுங்கள். அது ஒன்றே என் மனசுக்கு ஆறுதலை தரும் மருந்தாக இருக்கும். இதோ உங்கள் கடிதத்தை படித்ததிலிருந்து ஆறாக கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையின் நிகழ்ச்சியை எதுவானாலும் அதை மறைத்து நடிக்க எனக்கு தெரியாத காரணத்தால் இப்படி ஒரு கடிதத்தை நீங்க எழுத நிறுத்திவிட்ட கொடுமைக்கு நான் யாரை குற்றம் சொல்வது? நீங்க எழுதியிருக்கிறீர்கள், சீனு மாமா, உன் மேலான ஆண் நண்பர்கள், அவர்களின் சகோதர பாசம், அன்றைக்கு சினிமாவில் உன் பின்னால் உட்கார்ந்து கேலி பேசிய காலி. இப்படி உலகில் நிறைய உளுத்தர்கள் உண்டு. இவர்களில் சிலர் நல்லவர்கள் என்று நீ வாதாடலாம். என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணுடன் பழகும் எந்த ஆணின் மனதிலும் அட்லீஸ்ட் 1% கள்ள எண்ணம் இல்லாமல் இருக்கும் என்பதை நான் நம்ப தயாராக இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காதவரை எல்லோரும் யோக்கியர்கள்தான். சீனு மாமா போன்ற அயோக்கியர்களை நெருப்பாக மாறி நீ சாடாமல் சகித்திருக்கும் வரை உன்னை ஒரு நல்ல பெண்ணாகவே என்னால் மதிக்க முடியவில்லை. சீனு மாமாவுக்கு புத்தி வருகிற மாதிரி, நாக்க பிடுங்கிக் கொள்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தால் அல்லது செருப்பால் 2 அடி போட்டிருந்தால் அங்கு பறந்து வந்து நான் உன்னை பாராட்டியிருப்பேன். அதற்கு தைரியம் இல்லையா? அல்லது அவனுடைய நிலப்புலன்களும் செல்வாக்கும் உன்னை கட்டி போட்டு விட்டனவா? அன்பே, உங்கள் கடிதத்தை மேலே படிக்க முடியாமல் துக்கம் பீறிட்டு கண்ணீராய் வழிகிறது. நான் நல்ல பெண் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டீர்கள் அல்லவா? அதனால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர் இது. ஒற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். சீனு மாமாவின் தம்பிக்கு என் அக்கா வாழ்க்கைப்பட்டிருக்கிறார். அவரை செருப்பால் என்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லை. பின்னால் குடும்பத்தில் பல கோளாறுகள் ஏற்படலாம். என் கல்லூரி பிரின்சிபால் அடிக்கடி கூறுவார், ஷிவானி, நீ ஒரு குழந்தை என்று. நான் நிச்சயமாக குழந்தைதான். காதல்களுக்குள் ஒளிவு மறைவு ரகசியங்கள் இருக்கக்கூடாது என்பார்கள். அது சரியல்ல. கணவன் மனைவியே ஆனாலும் அவர்களுக்கு அந்தரங்க வேண்டும். ரகசியங்கள் சில காக்கப்பட வேண்டும். வெளியில் உதட்டளவில் வேண்டுமானால் எந்த ரகசியத்தையும் நான் மறைக்கவில்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த உண்மை தெரியாத நான் குழந்தைதானே. நல்ல பெண் நல்ல முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகளை நான் என்றைக்கு மீறியிருக்கிறேன்? உங்கள் ஊரிலிருந்து வரும்போது உங்களிடமிருந்து எடுத்து வந்த தூக்க மாத்திரை பாட்டில் இருந்த அத்தனை மாத்திரைகளையும் விழுங்கிவிட்டு தான் இந்த கடிதத்தை கடைசியாக உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறேன். டியர், வைத்த என்னமோ செய்கிறது. நெஞ்சு குமட்டுகிறது போல. டியர், இப்போது உங்கள் மடி எனக்கு தேவை. உங்களை இறுக்கி அணைத்து கொண்டிருக்கை பாலா போன இந்த உயிர் பிரியாதா? இந்த பிறவியில் வேண்டுமட்டு கஷ்டத்தை அனுபவத்தாயிட்டு அடுத்த பிறவியாவது நாம். அவன் முட்டி கொண்டு கதறினான். ஷிவானி, நல்ல முடிவு என்று நான் குறிப்பிட்டது நம் திருமணத்தை அல்லவா? அவசரப்பட்டு விட்டாயே நீ என்று அலறி கண்ணீர் விட்டு அழுதான்.